எல்லோருக்கும் வணக்கம். ஒரு கும்பா குட்டியினுடைய தொந்தரவு போயிடுச்சுன்னா உடனே அடுத்த கும்பா குட்டியினுடைய தொந்தரவு வருது அப்படின்ற மாதிரி யாருமே எதிர்பார்க்காத நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குங்க நண்பர்களே. உக்ரைன் பொறுத்தது போதும்னு ரஷ்யாவினுடைய எனர்ஜி அந்த ரிஃபைனரி நோக்கி தாக்குதல் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ட்ரோன் தாக்குதல்ல மிகப்பெரிய ஆளாயிட்டாங்க. அவங்களுடைய பார்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய இடங்கள்லாம் கூட இப்ப தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் உக்ரைன் பார்த்தோம்னா திடீர்னு பல இடங்கள்ல குண்டு போடுற மாதிரி வந்துட்டு இருக்குது. இது ஏன் அப்படின்னா இந்த ட்ரம்ப் அவர்கள் நம்ப முடியாது, நம்மளுக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி பேசிட்டு ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டா இப்ப நீ அடுத்து வரக்கூடிய மீட்டிங்ல பேசிட்டா என்ன பண்றது. இப்ப இந்த வாரத்துல ஒரு மீட்டிங் இருக்கு ரஷ்யாவினுடைய அதிபருக்கும் அமெரிக்காவினுடைய அதிபருக்கும். அப்ப பார்த்து நீங்க இருக்கிறன்னா அவங்க எங்கெல்லாம் ஆக்குபை பண்ணாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு போற நிறுத்திருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு இவங்களுடைய கெத்தை காட்டுறதுக்காக கண்ணா பின்னான்னு தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கீல நம்மளுக்கு என்ன பாதிப்பு வரும்? ஒருவேளை கும்பா குட்டியை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய நிஃப்டி ஒரு செகப்பியாக மாறி கீழே போய்கிட்டே இருந்துன்னு வச்சுங்களேன். ஆல்ரெடி ஒரு மாசமாக 1500 பாயிண்ட் பக்கம் இறங்கி தான் இருக்கா. இன்னும் ஒரு மாசம் தொடர்ந்து இறங்க போறானா என்ன? இன்னும் தொடர்ந்து இறங்குற மாதிரி இருந்தாலும் பழைய 21,600 வருமா, அல்லது அதையும் தாண்டி கீழே விழுகுமா, அல்லது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கை என்பது வரும். எப்பன்னா இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் உடைக்காத வரைக்கும். இங்க பாருங்க உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உடைச்சிருச்சுன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் உடைக்காத வரைக்கும் இந்த நிஃப்டி 50 200 days மூவிங் ஆவரேஜ் அடுத்த வாரத்தில் உடைக்காத வரைக்கும் ஏதாவது நம்பிக்கை பிறக்குமா அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஸோ அடுத்த வாரத்தில் மிக முக்கியமாக இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் உடைக்காம திரும்பி நிஃப்டி மறுபடியும் ஒரு 25,000 வருதா அப்படின்றது ஒரு முக்கியமான சினாரியாவா இருக்கு. அப்படியே உடஞ்சதுனாலும் அப்போ ஒரு 1000 பாயிண்ட் அடுத்த வாரத்திலேயே இறங்கிடுமா? ஏன்னா யாருக்குமே சக்தி இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா காலுக்கடியில கத்தி விட்டு குத்திக்கிட்டே இருந்தாக்கா நம்ம எவ்வளவு நேரம் தான் குதிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஆனா போங்கடா அப்படின்னு கீழே நீட்டி படுத்துட்டு நீ எங்க வேணாலும் குத்துடா அப்படின்ட்டு படுத்துக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு மாசமாக எந்த விதமான ஜம்பு ரெக்கவரி இல்லாம கீழே போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் ஒரு தடுப்பணை மாதிரி இருந்து காப்பாற்றுமா? ஒருவேளை உடஞ்சதுன்னா வேகமா முடிச்சு விடுங்கப்பா, எல்லா பக்கம் குத்தி விடுங்கப்பா அப்படின்னு படுத்துக்க வேண்டியதுதான். இதுல இன்னொரு புது பிரச்சனை, இந்த செமிகண்டக்டர்களுக்கு தனியாக 100% வரி போடுறாங்க அப்படின்னா நிறைய ஆம்பிஷன் அப்படின்றது இருந்தது. இப்பதான் நம்ம ஆளுக குழி தோண்டி பில்லர் போடுறதுக்கு குழி தோண்டி பல்வேறு பெரிய பெரிய ஃபேக்டரி கட்டணும் செமிகண்டக்டர்ல, அதுல பெரிய ஏற்றுமதி பண்ணோம். ஏன்னா சமீபத்தில் அதில் மிகப்பெரிய பணம் இருக்குது அப்படின்னு பல்வேறு தொழிற்சாலையில் ஆரம்பிக்கிறதுக்கு வழி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வேதந்தா, டாடா குரூப்பில், அதே மாதிரி பிஎல், ஹெச்சிஎல் டெக்கு, சைன்டெக், கெய்ன்ஸ்னு பல்வேறு நிறுவனங்கள் செமிகண்டக்டருக்குள்ளே ரொம்ப வேகமாக போக பார்த்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ ட்ரம்ப் 100% டேரிஃப் அப்படின்றது அறிவிச்சிருக்கார். ஸோ இந்த வேதந்தா போன்ற பங்குகள், டிக்சன் ஆல்ரெடி அவன் மேலே கீழே இறங்கி மேலே ஏறி கரெக்டாக கொஞ்சம் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கான் டிக்சன். இந்த சைன்ட் அப்படின்ற பங்கு பெருசா ஏறவே இல்லை. எப்படி ஒரு வீழ்ச்சி பார்த்தீங்களா நண்பர்களே? 2,400 இங்கே, 1000 ரூபாய் இங்கே, 1000லிருந்து பெருசா ரெக்கவரியே ஆகல. மறுபடியும் 1100 பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கு சைன்ட். என்னப்பா ஆடி மாதத்துல அதிகமா அடி வாங்கினது நீதானாட்டு இருக்கு அப்படின்னு டிவிடெண்டே 2% கொடுக்குது இந்த பங்கு சைன்ட் லிமிடெட். இருந்தாலும் தற்போது 52 வீக் லோல சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த பங்கினுடைய ரிசல்ட் என்பது ஜூன் மாசத்துல பெருசா கீழே வரவே இல்லை. இதுக்கு முன்னாடி 186 கோடிலாம் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இப்போ ஒரு 157 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கே பாவம் கீழே சுத்திக்கிட்டு இருக்கு 52 வீக் லோ. ஸோ இனி 52 வீக் ஹை வரப்போகுதா அல்லது இன்னும் கீழே போக போகுதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இந்த சமயத்துல யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது, உங்களை காப்பாத்துறதுக்கு நாங்க எத்தனை தடவை தான்ப்பா வேலை பார்க்கறதுன்னு. ஒவ்வொரு பங்குகளும் சமீபத்தினுடைய லோல இருந்து மேல ஹை வந்துட்டு தான் நிறைய பங்குகள் கீழே விழுகுது. ஒரு உதாரணத்துக்கு இந்த பயோகான் அப்படின்ற பங்கு பார்த்தோம்னா இந்த 2024 to 25 கடந்த 8 மாசத்துல பார்த்தோம்னா பல முறை கீழிருந்து மேலே போயிட்டு கீழிருந்து மேலே போயிட்டு கீழிருந்து மேயிட்டு போயிட்டு ஒரு முக்கியமான லெவல்ல இது ஒரு குழந்தைய கேட்டா கூட ஒரு வேளை, அதாவது இந்த இடத்துல இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ ஒரு குழந்தை கூட இந்த ட்ரேடை பார்த்துட்டு இருக்கீங்களா ஒருவேளை இங்கிருந்து இறங்கிடுவானோ அப்படின்னு உஷாராயிக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 2 முறை இறங்கியிருக்கான்.
ஸோ ஒன்றா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும், இல்லைன்னா பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை நினச்சிருந்தா கூட கொஞ்சோண்டு தப்பிச்சுக்கிறதுக்கு, அதாவது ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு என்பது அதிகம். அப்படி தப்பிக்கலைனாக்கா எப்படி இறங்கியிருக்கான் பாருங்க, 400 ரூபாயிலிருந்து 340 ரூபா அசால்ட்டாக இறங்கிடுச்சு. இனி மறுபடி 2 days மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்து பிக்கப் ஆகிறானா, அல்லது அவன் மாமூலாக இறங்கி விளையாடுகின்ற இடம் 300 ரூபா வரைக்கும் வரப்போறானான்னு தெரியாமல் இருக்கு. ஸோ இந்த பயோகான் என்பது ஒரு உதாரணம் தான். இதுவரை கும்பா பண்ணாத பங்குகள்னு எதுவுமே இல்லை, ஏகப்பட்ட பங்குகள் என்பது கீழே இறங்குது. ஆனால் அது பல முறை காப்பாற்றி விடுறதுக்காக மேல் நோக்கி வரும் பொழுது அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி நியாயமாக எல்லாத்துக்கும் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், மேலே போய் லாக் ஆகிட்டா பெரும்பாலும் சப்போர்ட்டுகளில் பிடிச்சி ஏதாவது ஒரு இடம் வரும்போது சப்போர்ட்டில் பிடிச்சியாவது ஒரு வேளை தள்ளி விட்டுருணுமோ அப்படின்னு ஷார்ட் டைம் ட்ரேடர்கள் தங்களுக்கு தாங்களே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டிய தருணம் தான் இந்த தருணம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க. நான்லாம் ஆண்டவன் விட்ட வழி. நான் காலையிலோட ஒரு நண்பர் சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போட்டோமா அது என்னமோ ஆகிட்டு போகுதுன்னு விட்டுட்டு போயிட்டார், எந்திரிச்சு போயிட்டாப்புல. அது மாதிரி நானும் டிவிடெண்ட் தரக்கூடிய பங்குகளையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சேகரிச்சுக்கிட்டே இருக்கேன். வெரி வெரி லாங் டேர்முக்கு என்ன ஆகுதோ அப்புறம் 10-20 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு பங்கு, அது தொடர்ந்து சரிவடைந்து கொண்டே வந்து கொண்டிருந்த பங்கு. 140 ரூபாய் எங்கே, 76 ரூபாய் எங்கே, மறுபடியும் 76 to 91 ரூபாய்ன்னு வந்திருக்கு. அப்போ இப்படி ரெக்கவரி ஆகிருக்கும் பொழுது கீழே 76 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 25% என்பது ரெக்கவரி ஆயிருக்கு. ஒருவேளை என் சக்திக்கு மீறி ரெக்கவரி ஆகி காமிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுதா? எப்பா தம்பி, நீ விழுந்த இடம் எங்கே தெரியுமா, 140 ரூபாயிலிருந்து விழுக ஆரம்பிச்சிருக்க. அப்போ 170-40 ரூபாய்னா இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சாதாரண சர்பத் மாதிரி. பலார்னு அப்பிட்டு லேசாக ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறியா, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாதான் ஒத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி 140 ரூபா வரைக்கும் வருமா அப்படின்னு உட்காந்துருக்கிறதுக்கும் சில பேர் இருப்பாங்க. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் இந்த பங்கு டிவிடெண்டுக்காகவே படைக்கப்பட்டது, டிவிடெண்டுக்கு தான் அது இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்டில் அட போங்க இந்த சார்ட்டில் எடுத்து க்ளோஸ் பண்ணி வைங்க, எதாக இருந்தாலும் 20 வருஷம் கழிச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற குரூப்பும் இருக்காங்க. ஸோ இந்த எல்லா குரூப்புக்கும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்களுக்கு அந்த குரூப்புக்கு 6 மாதம் கழித்து இதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். மேலே கீழே இருந்ததுன்னா அதான் அன்றைக்கே வந்தேன்ல ஏன் விற்கல அப்படின்ற மாதிரி ஒரு பதில். மேலே வந்துருந்ததுன்னா அதுதான் 140 ரூபாயிலிருந்து விழுந்திருக்கான்ல அப்போ பொறுத்து பார்க்க வேண்டியதானே அப்படின்றது ஒரு பதிலாக இருக்குது. இதே லாங் டேர்ம் ட்ரேடர்களுக்கு 2-3 வருஷம் கழித்து பார்க்கணும். 2-3 வருஷம் கழித்து பார்த்து அந்த சார்ட் என்ன ஆகிருக்கும்னு யாருக்குமே தெரியாது. அப்போ வந்து 140 ரூபா வந்துச்சுன்னா பார்த்தியா அங்கேருந்து வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி பதிலாக மாற்றி பேசுவாங்க. ஒருவேளை 2-3 வருஷம் கழிச்சும் மேலே வரலினாக்கா அதான் லாங் டேர்முக்கு டிவிடெண்டுக்கு மட்டும்தானே வாங்கினேன், அது மட்டும் வந்துச்சுல்ல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரியும் பேசுவாங்க. இந்த என்எஸ்டிஎல்ல கூட அப்படித்தான். பாவம் முதல் நாளே நிறைய பேர் விற்றுருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் அது இறங்கல. லிஸ்டிங் ஆன அன்னைக்கு கூட அவன் அவ்வளவு ஏறல. அடுத்தடுத்த நாட்கள் அவன் பாட்டுக்கு 30-40% பறந்துட்டு போயிட்டான். ஆட பாவத்தை அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு குரூப் அவன் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் எங்கள் தலைவர் சொல்கிற மாதிரி இச்சச்ச கச்சச்ச நண்பர்களே, இந்த சமயத்தில் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஏதாவது ஒரு பெரிய கேண்டில் போட பங்குகள் ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் மூவ்மெண்ட் போட்டதோட சரி, அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக வால்ட்டிலிட்ட. இந்த டரில்னு ஒரு பங்கு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் அப்படின்னு ஒரு பங்கு, அந்த பங்கு பெருசாவெல்லாம் ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லை, ஒரு 10% தான் வைங்களேன். அது என்ன நினச்சான்னு தெரியல. மற்றவங்கெல்லாம் இப்படி ஒரு பெரிய கேண்டில்னு போட்டாங்கன்னா ஒரு 2-3 நாள் அல்லது ஒரு 2 வாரமாக தாக்கு பிடிப்பாங்க. அப்புறம் ஏதாவது பாட்டமில் இது வந்து விழுவாங்க, அப்புறம் சப்போர்ட்டுக்கு இது எடுப்பாங்க, அல்லது பெருசாக விழுந்து அப்புறம் பெருசாக ஏறுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். இவனுக்கெல்லாம் 3 நாள் தாயா, உன்னுடைய வீரம் 3 நாள் தானா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு கேண்டில் போட்டு அடுத்த 3 நாட்களில் மண்ணை கவி அது அந்த கேண்டிலினுடைய லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இது என்ன பண்ண போகுது அப்படின்றது தெரில. டிரான்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் லிமிடெட் அப்படின்ற பங்கு இனி சில நாட்கள் கழித்து எடுத்து பார்த்தா தான் இது என்ன ஆச்சுன்றதே தெரிய வரும். எது எப்படியோ மிகப்பெரிய ஒரு கடைசிக்கு ஒரு 5-10%, 15% கேண்டில் போட்ட பங்குகளில் கரெக்டாக திங்கக்கிழமை அன்னைக்கு, இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் திங்கக்கிழமை அன்னைக்கு வந்த பங்குகளில் இந்த பங்குகள்லாம் சிலது
நண்பர்களே, இந்த ஹரியோம் அப்படின்ற பைப் அப்படின்ற கம்பெனி எவ்வளவு பர்சன்டேஜ் கீழே விழுந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? மிகப்பெரிய அளவில் கீழே இறங்கியிருக்கு. எவ்வளவு இறங்கியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 60 to 63% என்பது இறங்கியிருக்கு. சரி, கீழே இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறி இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? சமீபத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? எவ்வளவு இறங்குறானோ அவ்வளவு சில பங்குகள் ஏற்றி காட்டுது, அதையும் தாண்டி கூட ஏற்றி காமிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது லேட்டஸ்டாக எவ்வளவு கீழே இறக்கத்துலேருந்து மேலே வந்திருக்குன்னா அதே 60% என்பது இறங்கியிருக்கு. உச்சத்திலிருந்து தன்னுடைய சமீபத்தினுடைய உச்சத்திலிருந்து எவ்வளவு இறங்குச்சோ அதே அளவு ஏற்றி காமிச்சிருக்கு இந்த ஹரியோம் பைப். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 days மூவிங் ஆவரேஜ் என்பது இதுக்கு சரியான வில்லன் ஆகிவிட்டது. கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் ஒரு முறை தொட்டுட்டு தாண்ட முடியல, மறுபடியும் ஒரு முறை முயற்சி செஞ்சுது. ஆனால் மார்க்கெட் சப்போர்ட் இல்லை. ஹரியோம் பைப் நான் ஒரு செகப்பி, ஒரு மாத செகப்பின்னு ஒரு மாதமாக அது செகப்பியை மாற்றி நிற்க வச்சிருக்காங்க. இந்த பங்கு தற்போது கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய டிவிடெண்ட் ஈல்டு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அது 0.14% அப்படின்னு இருக்கு. சரி, ஓகே. ஸோ 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய பங்கு, அதன் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 11 கோடி, 17 கோடி, 24 கோடின்னு கடந்த 3 குவார்டர்களாக வளர்ச்சியில் தான் காமிச்சிருக்கு. ஸோ இந்த பங்கினுடைய பெரிய ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எஃப்ஐஸ் ஒன்றும் பெருசாக அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை மாற்றிக்கல, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது 9.599 அப்படின்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹரியோம் பைப் என்பது 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய பங்கு. அடுத்த ரிசல்ட் வரைக்கும் இன்னும் 3 மாதம் இருக்கு. அந்த 3 மாசத்துல மேல் நோக்கி போகிறதா அல்லது கீழ் நோக்கி வருதா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தற்போதைக்கு 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஹரியோம் பைப் என்பது உள்ளது. வேறு என்ன பங்குகள் அடுத்தடுத்த வாரத்தில் ஏதாவது பெரிய அளவில் வாலட்டிலிட்டி மேலே ஏறியோ அல்லது கீழே ஏறியோ ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் காட்டுமா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு ஒன்று இருக்குது. ஏன்னா சமீபத்தில் திடீர்னு ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி 5600 ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு நாள் பெருசாக இறங்கி 5100க்கே வந்துட்டான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால் ஏங்க இவ்வளோ பெருசாக இறங்கினவன் அப்புறம் அப்படியே தொடர்ந்து இறங்கி ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு 4000 போக வேண்டியதானே, அப்புறம் நீட்டி படுத்துட்டான் கடந்த 10 நாட்களாக. ஸோ இனி அடுத்தடுத்த நாட்களில் இது போன்ற பங்குகள் ஏதாவது வாலட்டிலிட்டி வருமா? ஒரே ஒரு நாள் தான் உங்கள் வீட்டில் பிரச்சனையா, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பிரச்சனையா இல்லையே? ஆச்சரியமாக இருக்கே, உங்கள் வாழ்க்கையிலேயே வீட்டம்மாவோட ஒரு இடம் தான் சண்டை போட்டிங்களா அப்படின்ற மாதிரி அது ஒரு நாள் இறங்குச்சு. அன்னைக்கு நைட்டு போகிறவங்கள என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, ஓ பர்சிஸ்டண்ட்டை நாளைக்கு போட்டு தள்ளிடுவாங்கடோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே போயிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலே ஆச்சு, அது இன்னும் அப்படியே ஒரு நேர்கோட்டிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, இது மட்டும் இல்லை, இந்த சென்னை பெட்ரோ அப்படின்ற ஒரு பங்கு ஷேர் மார்க்கெட்டில் வீழ்ச்சி நஷ்டம் என்பது எவ்வளவு வேகமாக வருகிறது, உங்கள் லாபம் உங்கள் கண்ணு முன்னாடியே எப்படி காணாமல் வேகமாக போகிறது அப்படின்றது ஒரு உதாரணத்தில் இந்த சென்னை பெட்ரோ அப்படின்ற பங்கு உண்டு. எவ்வளவு வேகமாக 20% இறங்கியிருக்கு பாருங்க. 800 ரூபாய் இங்கே, 643 ரூபாய் இங்கே. இதுக்கு முன்னாடி இருந்த ஜூன் மாதத்தினுடைய லோ பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, வினத்தி ஆர்கானிக்ஸ் அப்படின்றது ஒரு பங்கு, அதுவும் ஒரு செகப்பியாக மனசை தொந்தரவு செய்கின்ற வகையிலே 2000 ரூபாயிலிருந்து 1600 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சமீபத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னா, சரி இறங்கினா விற்பனை பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ். ஆனால் விற்கலான்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள அவங்க வாங்கின ரேட்லேருந்து லாபம் கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தா வாங்கின ரேட்லேயே வந்து நிற்கும். ஆமாங்க, அப்புறம் இறங்கினதுக்கப்புறம் தானே ஒரு பங்கு இறங்குச்சா இல்லையா அப்படின்றதே தெரிய வரும். ஸோ அப்போ மார்க்கெட்டில் ஒரு புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா, அப்பப்போ மார்க்கெட்டில் வந்து ஏறும் பொழுது ஒரு உச்சத்தில் சிறு சிறு ப்ராஃபிட், ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் என்பது பண்ணிக்கிறது நல்லதா அப்படின்றது ஒரு நல்ல கேள்வி. இதுவே பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதை ஒட்டி இருக்குன்னா ஒரு லாஜிக் ஓரியன்ட் இருக்குது, ஒரு போர்ட்ஃபோலியோ ஓரியன்டாக இருக்குது, போர்ட்ஃபோலியோனுடைய வெயிட்டேஜ் ஓரியன்டாக இருக்குது. ஸோ அவங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து டெய்லி செக் பண்ணி இன்னைக்கு ஒரு நல்ல லாபம் வந்துருச்சுங்க, இன்னைக்கு விற்கிறதுனா வித்துருங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சாஃப்ட்வேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும். அதுக்கு பேர் போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் அப்படின்றது அர்த்தம். ஸோ
ஒரு 10 பங்கு எடுக்கிறாங்க, இவ்வளவுதான் வெயிட்டேஜ் இருக்கணும், ஒவ்வொரு பங்குலையும் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பங்கு 15% ஏறி இருக்குது, ஏதாவது ஒரு பங்கு 12% தான் ஏறி இருக்குன்னா, அப்போ இதைய 5% மேலே புக் பண்ணி அதே 10% வெயிட்டேஜ் ஈக்குவல் வெயிட்டேஜ் வர மாதிரி பண்ணி இதை வித்துட்டு இதை வாங்குற மாதிரியெல்லாம் அவங்களுடைய சாஃப்ட்வேர் சொல்லும். ஸோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க தான் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கில் பெரிய ஆளாக முடியும். நன்றி, வணக்கம்.